லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அப்பா, டைம் ஆயிட்டு இருக்கு. நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். நீ போய் உன் தங்கச்சியை கூட்டிட்டு வா. எதுக்குப்பா? ஏய், அவளை வச்சு தானே இந்த பிளானையே பண்ண போறோம். போய் கூட்டிட்டு வா. ஓம் கணானாம் துவா கணபதிகம் நவாமஹே கவிம் கவீனாம் உமஸ்ரவஸ்தவம் ஜட்டராஜ்யம் ரமணாம் ரமணத்ரஹாணாம் தன்வன்னோ அதவெண்ணாதரம் ஓம் மகாகணபதயே நமஹ ஓம் சுமுகாய நமஹ ஓம் ஏகதந்தாய நமஹ. அப்பா, மானசா சொல்லுங்கப்பா. அப்பா என்ன சொன்னாலும் செய்வியம்மா? என்னப்பா இப்படி கேக்குறீங்க? உன் அண்ணன் வாழ்க்கைக்காக நீ இந்த ரிஸ்கை எடுத்துதான் ஆகணும். உன்னை தவிர இதை வேற யாராலையும் செஞ்சு முடிக்க முடியாதம்மா. என்ன செய்யணும்ப்பா? நீ பிரீத்திக்கு மேக்கப் போட்டு விடணும். நானா பிரீத்திக்கு போய் மேக்கப் போடணுமா? அப்பா, வித்யா இருக்க வேண்டிய இடத்துல அவ உட்கார்ந்துட்டு இருக்காளேன்னு நானே கோல வெறியில இருக்கேன். அவளுக்கு நான் மேக்கப் போட்டு விடணுமாப்பா? என்னாலலாம் முடியாது. வித்யா அந்த இடத்துக்கு வரணும்னா நீ அவளுக்கு மேக்கப் போட்டு தான் ஆகணும். புரியலப்பா. ஓகேவா? நல்ல பிளான் தான்ப்பா. ஆனா நான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சா அம்மா என்ன முழுசா வெறுத்துருவாங்கப்பா. அதுக்கப்புறம் இனிமே என் மூஞ்சிலே முழிக்கவே மாட்டாங்க. அப்படிலாம் எதுவும் நடக்காது. நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா போ. விஜய் கொடு. இந்தா, இதான் நாங்க சொன்ன ஸ்ப்ரே. மேக்கப் பேக்ல மறைச்சு வச்சுக்க. சரியான டைம் பார்த்து அவன் முகத்துல அடிச்சேன்னா உடனே அவன் மயங்கிடுவா. அடுத்த நிமிஷமே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. சரிண்ணே. தைரியமா போமா. என்னப்பா, மானசா கரெக்டா செஞ்சிருவாளா? டேய், அவ என் பொண்ணு. சரியா வேலையை முடிப்பா. பாரு, ஒரு கை பாத்துடலாம். மகா கணபதயே நமஹ. சார், அந்த வேட்டி தட்டை எடுங்கோ. இந்தாங்கம்மா, இத பையன்கிட்ட கொடுத்து மாத்திட்டு வர சொல்லுங்க. எழுந்திரு சஞ்சய். இந்த பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்க நகர்த்தி வைங்கோ. வர்றதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. நீ நினைச்சதை அடையறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவேன்னு ப்ரூவ் பண்ணிட்ட பிரீத்தி. கல்யாணத்துக்கு வந்திருக்கவங்க எல்லாம் உன்னை ஏதோ பத்மாவதி ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்காங்கடி. ஆமா பிரீத்தி. பரவாயில்லையே, அப்போ நல்லதுதான். வா மானசா. என்ன ஏன் ரூம்க்கெல்லாம் வர? ஏன் வரக்கூடாதா? தாராளமா வரலாம். ஆனா நீதான் என்ன எதிரியா வச்சிருக்கியே. என்ன விஷயமா வந்து? உங்க அப்பா எதுவும் பிளான் பண்ணி அனுப்பியிருக்காரா என்ன? என்ன நீ சந்தேகப்படுறியா பிரீத்தி? என் சந்தேகம் அது இல்ல. ஆனா சூழ்நிலை அப்படி இருக்கே. நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கேன். அதுக்கெல்லாம் சாரி சொல்லதான் வந்தேன். என்ன திடீர்னு? நீ இப்படிலாம் பேசுற ஆள் இல்லையே. நீ எப்பவும் அந்த வித்யா பக்கம் தானே போய் நிப்ப. எதுவா இருந்தாலும் எதிர்த்து பேசுவ. இப்ப எப்படி சாரி எல்லாம் சொல்ற? வித்யா எனக்கு அண்ணியா வந்தா நல்லா இருக்கும்னு நான் யோசிச்சது உண்மைதான். ஆனா அதுக்கு இனி வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை நம்பி என்ன பிரயோஜனம்? என் அம்மா உன்னை எந்த அளவுக்கு நம்புறாங்க, நீ ஃபியூச்சர்ல நீ எங்க வீட்ல எந்த பொசிஷன்ல இருப்பன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் என் அம்மா என் மேல வச்சிருக்கிற கோபம் முழுசா போல பிரீத்தி. அப்படி இருக்கும்போது என் அண்ணிய வரப்போற உன்னை பகைச்சுக்கிட்டா அது என் ஃபியூச்சருக்கு நல்லா இருக்காதுல்ல. பரவாயில்லையே, இந்த அளவுக்கு யோசிக்கிற. என்னோட பவர் என்னன்னு இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டே. அது வரைக்கும் நல்லது. சாரி பிரீத்தி. பரவாயில்ல விடு. என்னதான் இருந்தாலும் நாமளும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க தானே. இப்ப ஒரே குடும்பம் ஆயிட்டோம். உன்னை நான் மன்னிக்காம வேற யார் மன்னிக்கிறது? ஆமா, என்ன இது கையில? மேக்கப் கிட்.
அம்மா தான் உனக்கு மேக்கப் போட சொல்லி நான் அனுப்பி விட்டாங்க. நீ மனசு மாறினது இப்ப பிரச்சனை இல்ல, அதுக்காக ஒரே நாள் இப்படி டோட்டலா மாறிடுவியா? எனக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு. எனக்கும் ஷாக்கா தான் இருக்கு. வேற வழி இல்லையே பிரீத்தி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ என்னோட அண்ணியா மாற போற. எல்லா பகையும் அதுக்கு முன்னாடியே பேசி தீர்த்துக்கிறது நல்லதானே? சரி, நான் உனக்கு மேக்கப் போடலாம்ல? தாராளமா பண்ணலாமே. நீங்கலாம் கொஞ்சம் வெளியே இருங்க. உன் நாத்தனார் கூட பார்ட்னர் ஆன உடனே எங்களை கழட்டி விடுற பாத்தியா? செம்ம கேடுடி நீ. சரிடி, வெளியே இருங்க. வா போலாம், வா. நீ இப்படியே இருந்தேன்னு வையு, உன் லைஃப் நல்லா இருக்கும். ஆண்டி கிட்ட உன்னை பத்தி பாசிட்டிவா சொல்லி பழைய மாதிரி ஆண்டி உன்கிட்ட பேசி பழகுற மாதிரி செய்வேன். உன் ஹஸ்பண்டுக்கும் நம்ம காலேஜ்லயே ஒரு நல்ல வேலை போட்டு கொடுப்பேன். உன் லைஃப் ஸ்மூத்தா போறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஏன் காலேஜ்ல நீ ஏன் ஹஸ்பண்டுக்கு வேலை போட்டு கொடுக்குறியா? இதெல்லாம் கேட்கணும்னு என் தலை இழுத்து. என்ன மனசா? பார்த்து செய் பிரீத்தி, உன்னை நம்பிதான் நான் இருக்கேன். சரி, நான் மேக்கப் போட ஆரம்பிக்கவா? ஸ்டார்ட் பண்ணு. இந்தாங்கம்மா, விளக்குக்கு என்ன விடுங்க. இங்க பாருமா, ஸ்னேகா கிட்ட சொல்லி பொண்ணு அழைச்சிட்டு வர சொல்லு. சரிங்கக்கா. பரவாயில்ல மனசா, உன்னை என்னமோ நினைச்சேன். நீயும் நல்லா மேக்கப் போடுறியே, வெரி குட். நான் கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் பார்லர் போக வேண்டிய அவசியமே இல்லை போல. எல்லாத்தையும் நீயே பார்த்துப்பல்ல. அதுக்கப்புறம் எனக்கு வேற வேலை என்ன இருக்கு? என் அண்ணன் அன்னைக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்டி. இல்லைன்னா உன்னெல்லாம் விடுவனும். பிரீத்தி, கொஞ்சம் கண்ணை முடிக்கும். எதுக்கு? ஐலைனர் போடணும்ல. பிரீத்தி, ஆமா இன்னும் அண்ணி. மானிசா, பிரீத்தி கூட எலியும் பூனையுமா இருப்ப. இப்ப அவளுக்கே மேக்கப் போட்டுட்டு இருக்க. எத்தனை நாளைக்குக்கா அவளால அப்படியே இருக்க முடியும்? நல்லா வாழணும்னா அன்னைங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானே போகணும். என் தங்கச்சி இருக்க வேண்டிய இடத்துல நீ உட்காந்துக்கிட்டு எவ்வளவு திமிரா பேசுற. இன்னும் கல்யாணம் முடிஞ்சு என்னென்ன பண்ண போறியோ? உன்னை நான் எப்படி சமாளிக்க போறேனே தெரியல. என்னக்கா யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, டைம் ஆயிடுச்சுன்னு அத்தை உன்னை மனமேடை கூட்டிட்டு வர சொன்னாங்க. அண்ணி, மேக்கப் இன்னும் முடியல. முகூர்த்த புடவை வாங்கறதுக்காக தான் வர சொல்லிருக்காங்க. அத அவ வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட மேக்கப் போட்டுக்கிட்டோம். வா பிரீத்தி, வா. எல்லாம் போச்சு. லாஸ்ட் மினிட்ல வந்து அண்ணி எல்லாத்தையும் சொதப்பிட்டாங்களே.
இனி அவ திரும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? வாமா. வணக்கம் சொல்லு. உட்கார். இந்தாங்கோ, இந்த அக்ஷதை கையில வாங்கிக்கோங்கோ. ஓம் மகா கணபதஜே நமஹ, ஓம் சூகாஜ நமஹ, ஓம் ஏகதந்தாஜ நமஹ, ஓம் கபிலாஜ நமஹ. சுக்லாம் வரதனம் குட்டிங்கோ. சசிவர்ணம் துதுபுஜம் பிரசன்னவதனம் தியாஜேத். சர்வவிக்ன உபசாந்தஜே மகா கணபதி பூஜாம் கரிஷ்யே. வாணி, அம்மா, நீ போய் கொஞ்சம் கிச்சன்ல கவனி. எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு பாரு. வர கெஸ்ட் யாரும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாது. சரியா? சரிங்கம்மா. பாத்துக்க. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஆதிபூஜ்யாய தேவாஜாம் தன்னமோதகதாரணீயம் வல்லபா பிராணகாந்தாயாம் ஸ்ரீகணேசாய மங்களம். அகஜானன பத்மார்க்கம் கஜானனமகன்னிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. ஏங்க, ம், வித்யா தனியா போறா. ம், நீங்க என்னன்னு போய் பாருங்க. ம். ம். प्रवदवदजे नमस्ते अस्तु लम्बोदराज एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय. புடவை தட்டை எடுங்கோ. டோருக்கு பாருங்க. எடுக்கிறேன். இந்தாங்க. இந்தாங்கோ, இதை சீக்கிரம் மாத்திட்டு வர சொல்லுங்க. கொடுங்க. பிரீத்தி, எழுந்துருமா. பிரீத்தி, போய் மாத்திட்டு வா. போய் இந்த புடவைய மாத்திட்டு வா. போ. கூட்டிட்டு போங்க. சரிங்கக்கா. வேதா, உன் மாமனார் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம அமைதியா உட்காந்து கல்யாணத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. எதுவும் பிரச்சனை ஆகாதுல்ல வேதா? அவரால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு சுந்தரி. அதனாலதான் அமைதியா இருக்காரு. நீ கவலைப்படாம இரு. அவரால எந்த பிரச்சனையும் வராது. இப்ப வரைக்கும் அந்த வித்யா இந்த மண்டபத்து பக்கமே வரல, வரவும் முடியாது. அந்த அளவுக்கு செக்யூரிட்டியை நான் டைட் பண்ணி வச்சிருக்கேன். அவ எங்க வெளியில இருக்கா? இதே மண்டபத்துக்குள்ளதான் இருக்கா. ஆனா அவளால பிரச்சனை இல்ல. அதான் என் புருஷன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளை கடத்திடுவாரே. எனக்கு இந்த வித்யாவை நினைச்செல்லாம் பயம் இல்ல வேதா.
உன் மாமனார் ஏதாவது செஞ்சிருவாரோன்னு தான். நான் பாத்துக்கிறேன் சுந்தரி. இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுல எல்லாரையும் விட எனக்கு தான் அக்கறை அதிகம். ஏன்னா இது என் கௌரவ பிரச்சனை. நான் விட்டு கொடுத்துட மாட்டேன். கொடு பிரீத்தி. லேட் ஆயிடுச்சுல, உட்காரு. ஆமா, உனக்கு புடவை கட்ட தெரியும்ல? கட்டி விடுவேன். அதுக்காக தானே வந்திருக்கேன். வா உட்காரு. புடவை கட்டிட்டு மேக்கப் கண்டினியூ பண்ணலாம். மேக்கப் முடிச்சிட்டு புடவை கட்டிக்கலாம். சரி, ஓகே. ஒரு நிமிஷம். மினிட்ஸ் அப்படியே கண்ணு முடிக்க பிரீத்தி. என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நடிக்காதீங்க. நீங்க என்ன ஃபாலோ பண்ணி வரத நான் பார்த்தேன். என்ன உங்க பொண்ணு எதுவும் சொல்லிவிட்டாளா? ஆஃப்டர் ஒரு வேலைக்காரி நீ, கிராமத்துல பிறந்து வளர்ந்து படிக்காதவ நீ என் பொண்ணுக்கு போட்டியா? என் பொண்ணை மணமேடையில இருந்து இறக்கி விட்டுட்டு நீ அங்க உட்கார ட்ரை பண்றியாமே. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. நீங்க என்ன செஞ்சாலும் பிரீத்தி இந்த வீட்டு மருமகளா வர முடியாது. சஞ்சய்க்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு நடந்து இந்த கல்யாணம் நின்னுரும். மரியாதையா நீங்களே ஒதுங்கி போனா மரியாதையாவது மிஞ்சும். ஓ, உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? எனக்கு திமிரெல்லாம் இல்ல, நம்பிக்கை. யாரு உனக்கு இந்த நம்பிக்கையை கொடுத்தா? சஞ்சயா இல்ல அந்த சந்திரமோகனா? நீ இங்க இருந்தா தானே சஞ்சய்க்கு உன்னை கட்டி வைக்க முடியும். நீ இந்த ஸ்பாட்லயே இல்லைனா சீக்கிரம் வாங்கடா. இதோ வரேன் சார். பிடிக்கடா. சரிங்க சார். நல்லா இழுத்து பிடிச்சு கட்டு. சரிங்க சார். ரைட்டா? என்னது இது மூட்டையில? உங்களை தான் கேக்குறேன், மூட்டையில என்ன? ஏய் சார், தேங்காய் மூட்டைன்னு சொல்லி தொலைக்கலடா. தேங்காய் மூட்டை தாமா. அதுக்கு ஏன் இப்படி முடிக்கிறீங்க? அது அவனுங்க மூட்டையை தூக்கிட்டு வரும்போது அவுந்து தேங்காய் மொத்தமும் கொட்டிடுச்சு. அதான் அள்ளி போட்டு எடுத்துட்டு போறாங்க. கேட்டரிங் ஏஜென்ட் பார்த்தா திட்டுவார்ல, அதான் முழிக்கிறானுங்க. என்னடா? ஆமாங்க சார். சீக்கிரம் கொண்டு போங்கடா. டேய் குட்ரா. மாஸ்டர் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆமா, இதெல்லாம் நீங்க ஏன் பாத்துட்டு இருக்கீங்க? அது கல்யாணத்துல எல்லாத்தையும் உங்களுகளே பார்த்துக்கிட்டாலும் பொண்ணு வீட்டு பக்கம் இருந்து நாங்களே ஏதாவது உதவி பண்ணோம்ல, அதான் சும்மா அப்படியே.
சாப்பாட்டுல எந்த குறையும் வந்துடக்கூடாதுல. அதான் கவனிச்சிட்டு இருந்தேன். அதுல ஒன்றும் தப்பு இல்லையே.